நேசிக்கிற நல்ல பிதாவே நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நாளிலே கர்த்தாவே உடைய பிள்ளைகள் கேட்ட வார்த்தை நிமித்தமாய் ஆண்டவரே ஒவ்வொருவரையும் தேவனை பயன்படுத்த முடியாது செபிக்கிறையா. ஒவ்வொருவருக்காய் கர்த்தாவே கொடுத்த வார்த்தை நிமித்தமாய் அவர்கள் இன்னும் ஆசீர்வதிக்கப்பட உண்மையிலே நிலைத்திருக்க உண்மையிலே அவர்கள் கர்த்தாவே பாரமாய் இருக்க உதவி செய்யப்படியா செபிக்கிறையா. தொடர்ந்து இந்த நாட்டில் கர்த்தரை வார்த்தை கொடுத்து தாசருக்காய் குடும்பத்துக்காய் எல்லாத்துக்குமா செபிக்கிறோம். ஆசீர்வதிக்க வந்து கலந்து கொண்ட குடும்பங்களை ஆசீர்வதிக்கப்பா. இந்த திருவிருந்துல பங்கு பெற்ற ஒவ்வொரு குடும்பத்தை நீங்க பொறுப்பெடுத்து நடத்தபடியா செபிக்கிறீங்க. இந்த திருவிருந்துல பங்கு பெறாத இருக்கிற பிள்ளைகளும் இயேசுவை தெய்வமா ஏற்றுக்கொள்வது மாத்திரமல்ல, அவர்கள் தாப்பனை தன்னுடைய பாவங்களை அறிக்கை செய்து விட்டு உடைய பந்தியில பங்கு பெற்று ஆசீர்வதிக்கப்பட தேவனை உதவி செய்யபடியா செபிக்கிறேன். இன்னும் அநேக ஆத்துமாக்கள் இந்த உலகத்துல கோடிக்கணக்கான ஜனங்கள் ஆண்டவரே பாவத்திலே சாபத்திலே தரித்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இந்த ஜனங்கள் எல்லாரும் ரட்சித்து ராஜ்யத்துக்கு ஆயத்தமாக மீதியா இருக்கிற தாப்பனை கத்தால் ரத்தத்தை சரீரத்தை வகுப்பு கொடுக்கிறாயா. அவர்கள் பெற்றுக் கொள்வதற்கு அவர்களை இயேசுவே தெய்வமா ஏற்றுக்கொள்ளவும் அவர்கள் கத்தாவே மொழியை ஞானசாரம் பெற்று தன்னுடைய பணியில பங்கு பெற உதவி செய்வதையா செபிக்கிறியா. இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டது பிள்ளைகளுடன் நமக்காக ஜீவிக்க நீ உதவி செய்வதையா செபிக்கிறோம். வந்திருக்கிற ஒவ்வொரு சிறு பிள்ளைகள் பெரியவர்கள் வாலிப பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம். திருச்சபை மக்கள் கிளேச ஊழியம் தேசத்தில் உலகத்தில் எல்லாரையும் ஆசீர்வதிக்கலாம். இதனால ஒளிபெருக்கி ஒளிவா கேட்டு வந்து குடும்பங்களை ஆசீர்வதிக்க இதனால விசேஷமாக சிறு பிள்ளைகளுக்கு நல்ல திருவை தந்திருக்கிறேன். வாலிப பிள்ளை திருவை தந்திருக்கிறேன். ஐயோ நல்ல திருவைகளை தந்திருக்கிறேன். இன்னும் திருச்சபைக்கு அதிகமாக ஆசீர்வதிக்கப்பட உதவி செய்வதையா செபிக்கிறோம். இந்த நாளில் புதிதாக அந்த குடும்பங்களை ஆசீர்வதிங்க. அவர் தரப்பட்டதான கத்தம்பரசின் குடும்பங்களுக்காக செபிக்கிறோம். அவரை ஒரு நாட்டில் கொண்டு வந்து சபையில நிறுத்தி சாத்தியாய் சில உதவி செய்வதையாய் பாதத்தில் வருகிறோம். ஒவ்வொருவரை காத்துள்ளோம். நிராசிர்வதிவை நடந்தோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். நாம் சேர்ந்து சொல்லுவோம். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என்னுடனே நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவருடைய சகலமுள்ளதே. ஆமென் ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அநேகமும் சமாதானம் சந்தோஷம் பாதுகாப்பு நம்மளுடைய விசேஷமாய் உலகத்தில் எல்லா பரிசுத்தவான்களோடு கூட என்றும் சதா காலத்தில் இருப்பதாக. ஆமென் ஆமென்.